Hi, hello, good evening everyone. How are you all? I hope you are doing good. This is Matilda. Today our topic is joints. That means types of joints. Type of joints. Okay. This topic is very essential for every competitive exam, not only competitive exams. In CBSE, ICSE, எல்லா சிலபஸ்லையும் இது இருக்கும். Definitely all the students and all the competitor definitely watch the video, and some all are watching my video. Why you are not subscribed, that I don't know. Please subscribe the channel, share it. Those who are need, they definitely they going to get the benefit on this. Please subscribe the channel. This is the new idea making, now only we started. Definitely in future definitely you will get the better content. I'm ensuring that. Please share it and subscribe the channel. Let's go to our video. Okay, what is the mean by joints? Okay, actually what is extra points in the biology, you relate it in your body. Okay, your which content I am teaching, you have feel in personally you have to feel. Okay, that is the special of biology. Okay, joints பாருங்க, joints is the place where two or more than two bones joined. ஓகேங்களா, ஜாயின்னா ஜென்ரலாக என்ன ஜாயின் பண்ணுங்க, சரியா, ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஜாயின் மீன்ஸ் எவ்ரிதிங் டூ ஆர் மோர் பர்சன் இஸ் ஜாயின் ஒன் பிளேஸ், தட் இஸ் கால்ட் ஜாயின். இங்கே பாருங்கள், பைவோட் ஜாயின்ட்ஸ் அண்ட் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ச் ஜாயிண்ட், பிளெயின் ஜாயிண்ட், சேடல் ஜாயிண்ட், இது எல்லா ஜாயிண்ட்டை பற்றி நாம் வந்து படிக்க போகிறோம். தட் இஸ் அவர் டுடே கிளாஸ். ஓகே, simple joint means two bones is attached. Okay, compound joint means yes, of course, more than two or more bones are joined. Okay, function of joint, enna function adu? Joints, joint joins the bone. It helps to bear the weight. நம்மளோட வெயிட்டை வந்துட்டு பியர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இட் அலோ டிஃப்ரெண்ட் மூமெண்ட். இப்போது உங்களுடைய கை லிம்ப்னு சொல்லுவாங்க, உங்களுடைய லிம்பை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம் உங்களுடைய இஷ்டத்துக்கும். பட் வந்துட்டு உங்களுடைய கால்கள் தொடைப்பகுதி இருக்குல்ல, அதை வந்துட்டு நீங்கள் அந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ண முடியாது. பிகாஸ் இட் பியர் த வெயிட். நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் த பியர் த வெயிட். ஒவ்வொரு பாடி பார்ட்ஸுக்குமே ஒவ்வொரு ஒர்க் இருக்குது ஆக்சுவலாக, சரிங்களா. அதை வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்கு. ஸோ லெட்ஸ் டீப்லி கோ இன்டு அவர் types of joints. Let's see what is meant by functional classification. Actually this name must be unfamiliar to you, but it is very important for the exam point of view. Synontriosis, it is the immovable joints. Immovable joints க்கு தான் நம்ம வந்து synontriosis ன்னு சொல்கிறோம். Example, sutures or skull. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கல் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் நம்ம இம்மூவபிள் ஜாயின்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஜா இருக்கு இல்லையா, இந்த உங்களுடைய பல்லாண்டை தொட்டு பாருங்கள், தட் ஜா ஒன்லி மூவபிள் பாயிண்ட் இன் யுவர் ஸ்கல் ஏரியா. ஓகேங்களா, அது மட்டுமே மூவ் ஆகும். வை இட் இஸ் மூவபிள்? நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கும் பேசுறதுக்கும் அது வந்து யூஸ் ஆகிறதால அது வந்து மூவபிள். திஸ் இஸ் ஒன்லி ஏரியா மூவபிள். ஓகேங்களா, மேண்டிபிள்னு சொல்லுவாங்க. இது வந்து சினோன்த்ரியோசிஸ்னால் இம்மூவபிள் ஜாயின்ட்ஸ் ஃபார் ஸ்கல்க்கு, சரிங்களா. சூச்சர்ஸ் அப்படின்னாக்கா, சூச்சர்ஸ் ஆர் த டைப் ஆஃப் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். இது வந்து என்ன டைப் ஆஃப்னா ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டு. அது வந்துட்டு எல்லா ஸ்கல்லில் இருக்க போனையும் கனெக்ட் பண்ணும், சரிங்களா. சூச்சர்ஸ் ஆர் த ஃபவுண்ட் பிட்வீன் தி ஆல் தி போன்ஸ் ஆஃப் தி ஸ்கல் எக்ஸப்ட் மேண்டியபிள். இங்கே இருக்காது மேண்டியபிள்னா வாய்ப்பகுதியில் இந்த வந்து சூச்சர்ஸ் இருக்காது. பட் மற்றபடி எல்லா ஏரியாவிலும் இந்த சூச்சர்ஸ் வந்து எல்லா ஸ்கல் போனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பகுதியாக சூச்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ஆம்த்ரியோசிஸ் ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ட்ஸ் எங்கே இருக்குன்னா பியூபிக் சிம்பசிஸ். பியூபிக் சிம்பசிஸ்னா இந்த பெல்விக்ஸ் ஹிப் ஏரியா இருக்குல்ல, அதுக்குள்ள ஒன் ஆஃப் த போன். நம்ம எல்லாமே எக்ஸ்பிளனேஷனாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட், பியூபிக் சிம்பசிஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் த ஆம்பியோத்ரோசிஸ். டயோத்ரோசிஸ் பாருங்க, ஃப்ரீலி மூவபிள் ஜாயின்ட்ஸ். ஹிப் மூவ்மெண்ட்லாம் பண்ணுவாங்களே, ஹிப் டான்ஸ்னே இருக்கு இல்லையா, எப்படி நீங்கள் மூவ் பண்ணுறீங்களா, ஃப்ரீயாக மூவ் பண்ணுறீங்க, தட் இஸ் ஒன் ஆஃப் த பிகாஸ் ஆஃப் த ஃப்ரீலி மூவபிள் ஜாயின்ட்ஸ். ஷோல்டர் ஜாயின்ட்ஸ், அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஷோல்டர் ஜாயின்ட்ஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள். அண்ட் ஸ்ட்ரக்சரல் வைஸாக நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபைப்ரஸ் ஜாயின்ட்ஸ். ஏன் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்னு இருக்குன்னா, ஒரு போன் வந்து போன்ஸ் ஆர் ஜாயின்ட் பை த ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, அதனால நம்ம ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்னு சொல்கிறோம். கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட், கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்துட்டு
கார்டிலேஜ்னா என்னென்னு நான் வந்து ஹியூமன் ஸ்கெலட்டன் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். கார்டிலேஜ் இஸ் நத்திங் பட் ஃப்ளெக்சிபிள் போன். ஓகேங்களா, ஃப்ளெக்சிபிள் ஒரு எலாஸ்டிட்டி. பாரு, உங்கள் காதில் கொஞ்சம் கை வச்சு பாருங்களேன், மடக்கி பாருங்கள், காது மேல் பகுதி வந்து மடங்கும். மூக்குடைய நுண்பகுதி பாருங்கள் கொஞ்சம் மடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் இந்த வெர்டிபிரே பின்னாடி பேக் போன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கொஞ்சம் கார்டிலேஜஸ், நிறைய இடத்துல கார்டிலேஜஸ் இருக்கும். அந்த கார்டிலேஜஸை வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு போனுடைய பகுதி தான் கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. சினோவியல் ஜாயிண்ட் வந்து ஜாயிண்ட்ஸ் கேவிட்டி வித் சினோவியல் ஃப்ளூவிட் ப்ரெசன்ட், ஒரு மாதிரி ஃப்ளூவிட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். தட் இஸ் கால்டு சினோவியல் ஜாயிண்ட். எல்லாமே நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். There are the three types of joints is there. One is the immovable or fibrous joints. Immovable joints அப்படின்னாக்கா fibrous jointனு அர்த்தம். Fibrous jointனாக்கா எக்ஸாம்பிள் ஸ்கல். ஓகேவா, ஸ்கல்ல இருக்கிற எல்லா போனையும் நம்ம வந்து இம்மூவபிள் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்னு சொல்லலாம். ஸ்லைட்லி மூவபிள் ஆர் கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட். கார்டிலேஜினஸ்னாவே உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளெக்சிபிள், பெண்டிங் தரக்கூடியது. சரிங்களா, ஸ்லைட்லி மூவபிள், கொஞ்சமாக மூவ் பண்ணும். இது வந்து ஸ்கல் வந்து மூவே பண்ணாது, ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா, இப்போ வந்து ஸ்கல் வந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருந்தாக்கா ஹூ இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் த பிரைன் இல்லையா? இப்போது அந்த ஸ்கல்லாம் இப்படி மூவ் ஆகிட்டு இருந்தோன்னா பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஸ்கல் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை தரத்துக்காக இம்மூவபிள். சரிங்களா, ஓகே. ஸ்லைட்லி மூவபிள்னா உங்களுக்கு வந்துட்டு பியூபிக் சிம்பசிஸ், ஐ வில் ஷோ தட். இன்டர்வெரபிள் டிஸ்க், இங்கே பின்னாடி வெர்டிபிரல் டிஸ்க்லாம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வந்து இந்த கார்டிலேஜஸ் ஆன மூவபிள் தரக்கூடிய உங்களுக்கு போன் இருக்கும், ஜாயின்ட்ஸ் இருக்கும். அண்ட் பிட்வீன் த ஸ்டெர்னம், ஸ்டெர்னம் அப்படின்னாக்கா பிரெஸ்ட் போனுன்னு அர்த்தம். சரிங்களா, பிரெஸ்ட் போன். இந்த ரிப்கேஜ் வந்து இங்கே பிரெஸ்ட் போன் இருக்கும். இந்த ரிப்கேஜஸ்லாம் கூடு மாதிரி உங்களுக்கு இப்படி இருக்கும். ரிப்கேஜஸ் பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். 24 இருக்கும் உங்களுக்கு. 24 ரிப்கேஜஸ் உங்களுடைய லங்ஸையும் உங்களுடைய ஹார்ட்டையும் பாதுகாக்கிறதுக்காக உங்களுடைய இது நடுப்பகுதியில் இருக்கும். ஸ்டெர்னம் வந்து ஒன் ஆஃப் த பிரெஸ்ட் போன்னு அர்த்தம். சரிங்களா, 12 ரிப்ஸ் இருக்கும், 24 ரிப்ஸ் இருக்கும், 12 பேரா இருக்கும். சரிங்களா, ஓகே. அண்ட் ஃப்ரீலி மூவபிள், ஃப்ரீலி மூவபிள் ஆர் சினோவியல் ஜாயின்ட்ஸ்னு அர்த்தம். சினோவியல் ஜாயின்ட்ஸ் தான் இது 6 டைப்பாக இருக்குது. தெர் ஆர் த 6 டைப்ஸ் ஆஃப் த சினோவியல் ஜாயின்ட்ஸ். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் போன் இருக்குது. இம்மூவபிள் ஆர் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்னு சொல்லலாம், ஸ்லைட்லி மூவபிள் ஆர் கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட்னு சொல்லலாம், ஃப்ரீலி மூவபிள் ஆர் சினோவியல் ஜாயிண்ட்னு சொல்லலாம். இந்த சினோவியல் ஜாயிண்ட்டில் தான் உங்களுக்கு 6 டைப்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளனேஷனாக, ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாக நம்ம கம்மிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். சரிங்களா, இன்ச் ஜாயிண்ட்டு, பைவோட் ஜாயிண்ட்டு, எலாக்ஸ்போர்ட் ஜாயிண்ட், the saddle joint, ball and socket joint and gliding joint. இது எல்லாமே 6 ஸ்லைட்ஸாக பார்க்கலாம். ஓகேங்களா, synovial joints are the 6 type of joints. First type is inch joint. inch joint என்னொன்னே உங்களுக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரணும்? வால் இருக்குது, உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு சுவர் இருக்குது, வால். ஓகேவா, இப்போ நீங்கள் கேட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அப்படியே வாலையும் கேட்டையும் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு இன்ச் மாதிரி ஒன்று இருக்கும், லைக் திஸ். ஓகேங்களா, பிளாஸ்டிக்லேயோ இல்லை வந்துட்டு சில்வர்லேயோ இந்த மாதிரி இன்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதன் மூலமாக இந்த கேட்டு, இரும்பு கேட்டு இல்லை உட்டு கேட்டு எது வேணா இருக்கட்டும், அந்த வாலோட சிமெண்டாலான வாலில் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிப்பீங்க, எப்போ வேணுமானும் திறந்துப்பீங்க. சரிங்களா, தட் இஸ் எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் த இன்ச் ஜாயிண்ட். சரிங்களா, ஓகேங்களா, பாருங்கள், கதவாண்ட ஒரு இன்ச் மாதிரி கதவை திறக்கும் போது ஒரு 2-3 இன்ச்சு வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க வாலோடையும் கதவோடையும். தட் இஸ் த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் த இன்ச் ஜாயிண்ட். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இன்ச் ஜாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹியூமரஸ். உங்களுடைய கையுடைய பகுதியில் பாருங்கள், ரேடியஸ், உள்னா இதெல்லாம் இருக்கு இல்லையா, இங்கே எல்போ இருக்குது. அப்படியே உங்களுடைய கையை எடுத்து இந்த எல்போ ஷேப்பில் மடக்குங்களேன். ஒன்லி ஒன் டைரெக்ஷன் மட்டும்தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். எல்போவையும் முட்டினாக்கா நீ, இந்த 2 எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முட்டியை வந்துட்டு நீங்கள் ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டுமே மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி எல்போ இஸ் ஏ எக்ஸாம்பிள் ஆஃப் தி இன்ச் ஜாயிண்ட். ஒரே ஒரு டைரெக்ஷன் தான், முன்னாடி பின்னாடி ரொட்டேட்லாம் கிடையாது, ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். சரிங்களா, நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹியூமரஸ் வந்து கை, இது வந்து ஹேண்டு பகுதி. சரிங்களா, உங்களுடைய கையுடைய பகுதியில் ஹியூமரஸ் இருக்குது. அந்த ஹியூமரஸ் வந்து இங்கே வருதுங்களா, இங்கே ஒன்று, இது வந்து ரேடியஸ் உள்னா.
இது வந்து ஹியூமரஸ் போன் இந்த பக்கம் வருது, ரேடியஸ் இந்த பக்கம் இருக்குது, உள்னா இந்த பக்கம் இருக்குது. 2 வகையான போன் இருக்குது. இது 3வது ஒரு போன் இணையுது. தட் இஸ் கால்டு எல்போ ஜாயிண்ட், எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ச் ஜாயிண்ட். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கால் பகுதியை பாருங்கள். இது வந்து கால், லெக், உங்களுடைய துதி கால். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஃபீபுலாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ரேடியஸ் உள்னா பார்த்தோம்ல, இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் காலாண்டு இருக்கும். இந்த கொலுசு போடுறோம் இல்லையா, இங்கே கொலுசு போடுறோம்ல, அதுக்கு முன்னாடி பக்கம் வந்து திபியா, ஃபிபுலா. சரிங்களா? இப்போ வந்து இந்த ஒரு போன் வந்து இங்கே வருது. இந்த தேலஸ் என்ற போன் வந்து இங்கே இருக்குது. இந்த போன் இங்கே வருதா, இந்த போன் இங்கே போதா, தட் இஸ் த ஆங்கிள் ஜாயிண்ட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லை, இந்த ஃபிபுலா போனும் இந்த திபியா போனும் 2 போனும் இங்கே வருது. காலாண்டு இருக்கக்கூடிய போனை பற்றி இப்போ கொலுசு போகிற இடத்துல வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கேன் நான். இந்த போன் வந்து தேலஸ், இங்கே இருக்கிற போன் வந்து தேலஸு, இங்கே இருக்கிற போன் 3 வந்து இணையுது. தட் இஸ் கால்டு ஆங்கிள் ஜாயிண்ட். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் த இன்ச் ஜாயிண்ட். சரிங்களா? இந்த துதி பகுதி ஹில்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த பகுதி வந்து கால்கனேஸ். ஓகேங்களா? ஓகே, இதுதான் 2 எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியராக இருக்கும் இன்ச் ஜாயிண்ட்டு. எப்போ எடுத்தாலும் எல்போவும் நீ அந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டு, அந்த நீ முட்டி கூட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் தி இன்ச் ஜாயிண்ட். சரிங்களா? லெட்ஸ் ரீட். இட் சர்வ்ஸ் டு அலோவ் த மோஷன் primarily only one plane. That is the keyword. The inch joint made up of the 2 or more bones. நான் சொன்னல, இங்கே ஒரு போன் வருது, இங்கே ஒரு போன் வருது. Inch joint is made up of the 2 or more bones with the articulate surface. Articulate surface முட்டியோட மேற்பரப்பு இருக்குல்ல, அதை வந்து ஒட்ட வைக்கிறதுக்காக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. That are covered by the hyaline cartilage. இந்த hyaline cartilage எல்லாம் என்னத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்துட்டு ஒரு லூப்ரிகேட்டை வந்து மினிமம் பண்ணும். இந்த போனும் அந்த போனும் ரொம்ப ரொம்ப இடிச்சிட்டு ஃப்ரிக்ஷன் நிறைய கொடுக்கக்கூடாதுல்ல, அதனால ஒரு லூப்ரிகேட் ஆயில் மாதிரி இந்த போனை வந்து ரொம்ப ரொம்ப உராய வைக்காமல் மினிமல் ஃப்ரிக்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த ஹைலின் கார்டிலேஜ் இருக்குது. சரிங்களா? ஹைலின் கார்டிலேஜோட வேலையே இதுதான். சரி, கார்டிலேஜ்னாவே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள், கார்டிலேஜ்னாவே எப்போ டேர்ம் கிடைச்சாலும் ஃப்ளெக்சிபிள். ஓகேங்களா? அண்ட் லூப்ரிகேட்டட் பை த சினோவியல் ஃப்ளூவிட். இந்த ஃப்ளூவிட்லாம் என்ன பண்ணுனாக்கா, தின் மெம்பரைன் மாதிரி இங்கே இருக்கும். ரிமூவல் ஆஃப் த வேஸ்ட்டு, அந்த நியூட்ரிஷன் கொடுக்கறது. ஓகேங்களா? இந்த மாதிரி வேலை, லூப்ரிகேஷனு, ஷாக் அப்சர்வ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த சினோவியல் ஃப்ளூவைட் வந்து பண்ணும். சரிங்களா? ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் த ஈச் இன்ச் ஜாயிண்ட் இஸ் மசில்ஸ், லிகாமெண்ட்ஸ் அண்ட் அதர் கனெக்டிவ் டிஷ்யூ சச் அஸ் எ ஜாயிண்ட் capsule. Ligaments என்னன்னு படிச்சிருக்கோம் நம்ம முன்னாடி. The inch joint of the body include the elbow. This is a keyword, elbow, knee, interphalangeal. Interphalangeனா இந்த காலுடைய பகுதியில் interphalangeal சொல்கிறாங்க. இந்த விரல் பகுதியில் இருக்கும் இல்லையா, அந்த டோலெலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சொல்கிறாங்க. ஜாயின்ஸ் ஆஃப் த ஹேண்ட் அண்ட் ஃபுட், கையிலையும் கால்லையும் இருக்கும். ஆஃப் த டைபைலோட்டலர், அதான் ஆங்கிளுக்கு இன்னொரு பேர் வந்து டைபயோலேட்டலர். சரிங்களா? இந்த ஆங்கிளுக்கு இன்னொரு பேர் வந்து இதுதான், ஜாயின்ஸ் ஆஃப் தி ஆங்கிள். ஓகே, this is the pivot joint. Okay, this is the type of the synovial joint. Synovial jointல வந்து in joint பற்றி பார்த்துட்டோம். next one is pivot joint. ஓகேங்களா? pivot jointனா அப்படியே உங்களுடைய கைகளை எடுத்து உங்களுடைய நெக் ரீஜனில் வைங்க. உங்களுடைய ஹெட்டையும் உங்களுடைய நெக்கையும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு ஜாயிண்ட்டு தான் pivot jointன்னு சொல்லுவாங்க. சரியா? அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஓகேங்களா? பிக்சர்லாம் பார்த்து பயந்துடாதீங்க, வெரி வெரி சிம்பிள். pivot joint provides the for rotation around the only one axis. It is a monoaxial joint. உங்களுடைய கழுத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சைடு டு சைடு தான் திருப்ப முடியும். சரிங்களா? ரொட்டேட், அதாவது எப்படின்னாக்கா ரொட்டேஷன் அரவுண்ட் த ஒன்லி ஒன் ஆக்சிஸ், இப்படி தான் நீங்கள் திருப்ப முடியும். இன் திஸ் ஜாயிண்ட் ரவுண்டட் போன், இங்கே பாருங்கள், திஸ் இஸ் கால்டு ரவுண்டட் போன். ஓகேங்களா? எவ்வளோ அளவுக்கு பிக்சரை வச்சு உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியுமோ ஐ வில் ட்ரை தட். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த ரவுண்டட் போன். ஓகேங்களா? ஃபிட் இன் டு த ஷாலோ டிப்ரெஷன் இன் அனதர் போன். இங்கே பாருங்கள், இது வந்து இன்னொரு போனில் வந்து ஃபிட்டாக இருக்குது. சரிங்களா? ஓகேங்களா? ஒன் ரவுண்டட் போன் ஃபிட் இன் டு தி அதர் ஷாலோ டிப்ரெஷன் ஆன் த அனதர் போன். ஒன் போன் ரொட்டேட்ஸ் அரவுண்ட் தி அனதர். இந்த ரிங் மாதிரி இருக்குல்ல, இது ரொட்டேட் ஆகும் within the concave ring formed in the second bone. ஓகேங்களா? this ring is lined with the ligament to make the movements smooth. சரிங்களா? example, the pivot joint is what enables the neck to rotate
டு தி லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேங்களா, லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் தான், சைட் டு சைடு மட்டும்தான் நம்மளால் திரும்ப முடியும். அண்ட் ஃபோர் ஆர்ம்லேயும் இது இருக்குது. ஃபோர் ஆர்ம்னா முன்னாடி கைகளில் கூட உங்களுக்கு இருக்குது. ஆஃப்டர் த எல்போ இருக்குது இல்லையா, யூல்னா அந்த ரேடியஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஏரியாலையும் இந்த வகையான ரொட்டேஷன் இருக்குது. சரிங்களா, ஓகே. லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களால் திருப்ப முடியும் பார்த்தீங்களா, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஓகேங்களா, அதெல்லாம் திருப்ப முடியும். லெஃப்ட் அண்ட் ரைட்டு மட்டும்தான் திருப்ப முடியும். தட் இஸ் கால்ட் பைவோட் ஜாயிண்ட். இங்கே பாருங்கள், ரிங்கு மாதிரி ஒரு ஷேப் இருக்கா, இங்கே பாருங்கள் ரிங்கு மாதிரி ஒன்று இருக்குது. இன்னொரு போன் கூட இதை வந்து அப்படியே வந்து கேட்சப் பண்ணும். அது மாதிரி தான் உங்கள் இங்கே பாருங்கள், நெக்கோடைய ரீஜன் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுடைய ஹெட்டையும் உங்களுடைய நெக்கையும் இணைக்கிறதுக்கு பேர் தான் பைவோட். திஸ் இஸ் கால்டு பைவோட் ஜாயிண்ட். ரைட், பிக்சர் வைஸாக பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சரை தான் இப்படி நம்ம காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, அட்லாஸ் ஆக்சிஸ் ஆர்டிகுலேஷன். இது பாருங்கள், இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு வகையான உள்ளே இருக்கிறது ஒரு வகையான போனு, இந்த சுற்றி இருக்கிறது வந்து இப்படி ரொட்டேட் ஆகி உங்களுடைய வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக பார்க்க வைக்கும். சரிங்களா, அதே மாதிரி கைகள்லேயும் ஃபோர் ஆர்மில் இருக்குல்ல, அல்னார் ரேடியஸ் இருக்கு இல்லையா, அதையுமே உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தட் இஸ் கால்டு பைவோட் ஜாயிண்ட். இந்த பைவோட் ஜாயிண்ட்லேயே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். யூ வில் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். பைவோட் ஜாயிண்ட் ஆல்சோ கால்டு ரொட்டேட்டரி ஜாயிண்ட் அண்ட் ஆல்சோ கால்டு trochoid joint. ஓகேங்களா, that allows the only rotatory movement around the single axis. The movement of the bone rotate within the ring that is formed from the second bone and the adjoining ligament. ரெண்டு போன் இருக்கும், மூவிங் போன் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு போன் வந்து ரிங் மாதிரி இருக்கும், செகண்ட் போன் வந்து உங்களுக்கு அட்ஜாயினிங் லிகாமெண்ட் மாதிரி செயல்பட்டு அது வந்து இங்கே பாருங்கள், ரெண்டு போன் இங்கே இருக்குது பாருங்கள், இது ஒரு போனு இது ஒரு போனு. இந்த ரிங் மாதிரி இது சிங்கிள் ஆக்சிஸில் வந்து சுற்றும். ஜாயினிங் பிட்வீன் த அட்லாஸ் அண்ட் ஆக்சிஸ் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சர்விக்கல் வெர்டிப்ரே இருக்குல்ல, உங்களுடைய பின்னாடி கழுத்தில் வச்சு கை வச்சு பாருங்கள். ஸ்பைனல் கார்டு வந்து இஸ் மேட் அப் ஆஃப் த வெர்டிப்ரேல, அந்த சர்விக்கல் ரெண்டு வெர்டிப்ரே வந்துட்டு டைரக்ட்லி அண்டர் த ஸ்கல், உங்களுடைய ஸ்கல்லோட இணைஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், ஒன் ஆஃப் த சர்விக்கல் ஃபஸ்ட்டு செகண்டு இந்த சர்விக்கல் வெர்டிப்ரே இருக்குல்ல, அது வந்து அட்டாச்சு டு தி ஸ்கல், இந்த ஸ்கல்லோட இணையும். தட் இஸ் கால்டு பைவோட் ஜாயிண்ட். ஓகேங்களா, விச் அலோவ்ஸ் ஃபார் த டர்னிங் ஃபார் த ஹெட் ஃப்ரம் சைட் டு சைடு. ஒன்லி இப்படி திரும்பி பார்க்கலாம், இல்லை இப்படி லெஃப்ட் ரைட்டாக மட்டுமே திரும்பி பார்க்க முடியும். ஓகேங்களா, பைவோட் ஜாயிண்ட்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் ஃபார் த ட்விஸ்டிங் மூமெண்ட்டு. ட்விஸ்டிங் மூமெண்ட்டும் இது பண்ணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆஃப் தி போன்ஸ் ஆஃப் தி ஃபோர் ஆர்ம் எடுத்துக்கோங்க. முன்னாடி கையில் எல்போவுக்கு அப்புறம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபோர் ஆர்மு. அதில் ரேடியஸ் உள்னான்ற ரெண்டு பகுதி இருக்கும் அகெயின்ஸ்ட் தி அப்பர் ஆர்ம். சரிங்களா, சினோவியல் டைப் ஆஃப் ஜாயிண்ட்டில் வந்துட்டு நாம் தேர்ட் டைப் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம், எலிப்சாய்ட் ஜாயிண்ட். வாட் இஸ் மீன் பை எலிப்சாய்ட் ஜாயிண்ட்? ஒன்றும் இல்லை, இதனுடைய என்ன வேலை அப்படின்னாக்கா, இது வந்துட்டு எலிப்சாய்ட் மூமெண்ட் இஸ் த டூ பிளைன்ஸ். ஓகேங்களா, டூ பிளைன்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் and the side to side. It is a biaxial joint. Two planes ரெண்டு பக்கம் பேக் அண்ட் ஃபோர்த்தாக நம்ம வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால் biaxial joint. பைனாவே டூன்னு அர்த்தம். சரிங்களா, in this joint an oval shaped condyli of the one of the bone is fit into the elliptical cavity in the another bone. சரிங்களா, இந்த ரெண்டு போனும் இந்த மாதிரி ஜாயிண்டாக இருக்கும். சரிங்களா, இது வந்து ஒன் ஆஃப் த போன். ஓகே, திஸ் இஸ் த அனதர் டைப் ஆஃப் த போன் இயர். ஓகேங்களா, இந்த போன் ரெண்டும் இப்படி தான் ஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஒன் இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் போன், அனதர் ஒன் இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் போன். அது எங்கே இருக்குன்னா உங்களுடைய கைகளில். த ஜாயிண்ட் பிட்வீன் த மெட்டாகார்பல்னாவே இந்த கைகள் பகுதிக்கு வந்துருங்க. மெட்டாகார்பல் பெலஞ்சஸ்னால் இந்த ஃபிங்கர் கிட்ட இருக்கும் இல்லையா, ஓகேங்களா, அந்த இது ஆஃப் த ஃபிங்கர்ஸ். மெட்டாகார்பல் அண்ட் பேலஞ்சியஸ் ஆஃப் தி ஃபிங்கர்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபிங்கர் தானே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து உங்களுடைய ஒன்று வருதா, இந்த முட்டி மாதிரி மடக்குறீங்க இல்லையா, நீங்கள் பேக் அண்ட் ஃபோர்த் உங்களுடைய ஃபிங்கர் ஒரே ஒரு ஃபிங்கர் ஆள்காட்டி ஃபிங்கர் எடுத்துட்டு இப்படி பண்ணுங்க பார்க்கலாம். பேக் அண்ட் ஃபோர்த் மட்டும் தான் பண்ண முடியும். ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் பண்ணலாம். டேக் யூ ஒன்லி ஒன் ஃபிங்கர் அண்ட் பேக் அண்ட் ஃபோர்த், சைட் டு சைடு வேணால் லைட்டாக திரும்பிக்கலாம். தட் இஸ் கால்ட் biaxial joint. இந்த பாருங்கள், பேக் அண்ட் ஃபோர்த் மட்டும் தான் திருப்ப முடியும். தட் இஸ் கால்ட் எலிப்சாய்ட் ஜாயிண்ட். சரிங்களா, ஓகேங்களா, அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மெட்டாகார்பலேஜஸ் வந்து மெட்டாடார்சல் பேலஜின் ஜாயிண்ட் கால்லையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. கால்லையும் இருக்கும் மெட்டாடார்சல் பேலஜின் ஜாயிண்ட் வந்து அதுலேயும் இருக்கும். சரிங்களா, now we are seeing the type of synovial joint. One of the joint is saddle joint. ஓகேங்களா,
இது பாருங்கள், saddle joints are similar to the condyloid joints, but the connecting bones are shaped more like the interlocking saddles. ஓகேங்களா. this allows for a greater range of the motion than hinge joints, but does not allow complete rotation like ball and socket joints. நம்ம சொல்லாமல் காம்பினேஷன் ஆஃப் த இன்ச்சு ஜாயிண்ட்டும் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டும் சொல்லலாம். ரெண்டும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா. எக்ஸாம்பிள், கட்டை விரலை பாருங்கள். கட்டை விரலை எடுத்துக்கோங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக செய்யுங்க. உங்களால் கட்டை விரலை வந்து முன்னாடியும் பின்னாடியும் பேக் அண்ட் ஃபோர்த்தாக அப் அண்ட் டவுனாக மூவ் பண்ண முடியுதா பாருங்கள். வென் கம்பேர் டு தி அதர் ஃபிங்கர்ஸ் இது கொஞ்சம் ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் இது பண்ணுவீங்க. பேக் அண்ட் ஃபோர்த்து அப்ஸ் அண்ட் டவுன் ஒன்லி, நாட் ரொட்டேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகே, நாட் அலோ த கம்ப்ளீட் ரொட்டேஷன் லைக் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். சரிங்களா. இட்ஸ் அலோ ஃபார் த கிரேட்டர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் தென் த இன்ச் அண்ட் ஜாயிண்ட். ஓகேங்களா. இன்ச் அண்ட் ஜாயிண்ட்டை விட கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக இதுக்கு வந்து கிரேட்டர் ரேஞ்சாக நம்ம மோஷன் கொடுக்கலாம். பட் தென் இன்ச் ஜாயிண்ட், பட் டஸ் நாட் அலோ கம்ப்ளீட் ரொட்டேஷன் லைக் எ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். நீங்கள் பாருங்கள், கார்பல்னால் உங்களுடைய கையோடைய கார்பல் ஆக்சுவலாக மெட்டாகார்பலில் 8 போன்ஸ் மேடப் ஆஃப் மெட்டாகார்பல். அதில் ஒன் ஆஃப் த ட்ரிப்பசீடுன்னு ஒன்று இருக்கும். இந்த லாஸ்ட் ட்ரிப்பசீடுன்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ரிப்பசீடு தான் இங்கே வந்துட்டு இந்த கட்டை விரலோட ஜாயிண்டாக இருக்கும். சரிங்களா. அந்த ஒன் ஆஃப் த 8 போனில் ஒன் ஆஃப் த போன் வந்து ட்ரிப்பசீடு போனுன்னு இருக்கும். அந்த போன் தான் இந்த கட்டை விரலில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அதுதான் வந்து மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தட் இஸ் கால்டு சேடல் ஜாயிண்ட். இந்த சேடல் ஜாயிண்ட் வந்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு கான்வெக்ஸ்குள்ளே இன்னொரு கான்கேவ் அந்த குழி மாதிரி இருக்குது. ஓகேங்களா. திஸ் இஸ் கால்ட் சேடல் ஜாயிண்ட். அண்ட் ஹியூமன் இயர்க்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு வகையான சேடல் ஜாயிண்ட் இருக்குது. ஹியூமன் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் ஆஃப் ஜாயிண்டில் வந்து நம்ம 5th டைப் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டு. ஓகேங்களா. இது ரொம்ப ஈஸி. இப்போ வீடெல்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த பெப்பர் நசுக்கிறதுக்கு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க யூட்டன்சில், இந்த கிச்சனில் வச்சுட்ருப்பாங்கல்ல, அந்த ஸ்டோன் மாதிரி இப்படி இருக்கும். அதில் போட்டு அவங்க வந்துட்டு கிரைண்ட் பண்ணுவாங்க. இது ஒன் ஆஃப் தி அது மாதிரி தான் இதுவும். சரிங்களா. ஒன்றும் இல்லை, ஒரு பாலில் வந்து நீங்கள் ஒரு பென்சிலை சொருகி நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம்ல, மல்டிபிள் டைரெக்ஷனில் வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஒரு பாலுக்குள்ளே நீங்கள் ஒரு பென்சிலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பென்சிலை வந்து நீங்கள் எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணலாம். மல்டிபிள் டைரெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணலாம். தட் இஸ் கால் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் சொல்கிறாங்க. இன் திஸ் மோஸ்ட் ஃப்ரீலி மூவபிள் ஆஃப் ஆல் ஜாயிண்ட்ஸ் இட் இஸ் த மல்டி ஆக்சியல் ஜாயிண்ட். இந்த மல்டிபிள் டைரெக்ஷனில் வந்து நீங்கள் இது மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இன் திஸ் பால் ஸ்ட்ரக்சர் ஆன் தி ஒன் போன் fit into the socket and like structure another bone. இங்கே பாருங்கள், ஒரு போன் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு போனு கூட வந்து ஃபிட் ஆகுது. சரிங்களா. எக்ஸாம்பிள், ஷோல்டர் அண்ட் ஹிப் போன்ஸு, ஷோல்டர் போன்ஸும் ஹிப் போன்ஸும் எக்ஸாம்பிள் ஆஃப் தி பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். இங்கே பாருங்கள், இப்போ வந்து உங்களுடைய ஜாயிண்ட் ஃபார்ம் வந்து 2 spherical head of the one. இங்கே பாருங்கள், ஃபீமர் இருக்குல்ல, உங்களுடைய தொடையுடைய இது வந்து உங்களுடைய ஃபீமர் தொடையோடைய எட்ஜை வந்துட்டு உங்களுடைய பெல்விக்ஸ் ஏரியா இருக்குது இல்லையா, அதை வந்து அசிட்டோபெலம் சொல்லுவாங்க. அசிட்டோபெலம்ன்றது சாக்கெட் லைக் த எம்டி பிளேஸு. சரிங்களா. அது உள்ள இப்போ இந்த ஃபீமருடைய அதாவது தொடையோடைய எட்ஜை வந்துட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் த பால் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. ஃபீமர் ஃபிட் இன்டு தி அசிட்டோபெலம். அந்த அசிட்டோபெலம் வந்துட்டு கப் லைக் சாக்கெட் மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அப்படியே ஃபிட் பண்ணால் அது ஃபிட் ஆகிடும். இது பெல்விக்ஸ் ஏரியா, இது வந்து உங்களுடைய லெக். ஓகேங்களா. இது மாதிரி இருக்கும். இது வந்து பெல்விக்ஸ் ஏரியாவுடைய சாக்கெட் லைக் ஸ்ட்ரக்சரு. இது வந்து உங்களுடைய லெக்கோடைய எட்ஜ். சரிங்களா. ஹெட் ஆஃப் த அப்புறம் கைகளில் ஷோல்டர் போனும் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் த பால் அண்ட் சாக்கெட் இல்லையா. இப்போ கைகளில் போகலாம். கையோடைய எட்ஜ், ஷோல்டர் எப்படி தூக்குங்க, கை எப்படி தூக்குங்களேன். அந்த ஷோல்டருடைய எட்ஜில் வந்து பால் அண்ட் சாக்கெட் மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்கும், கேவிட்டி இருக்கும், கப் லைக் கேவிட்டி இருக்கும். கப் லைக் கேவிட்டியோட அந்த ஹெட் ஆஃப் தி போன் வந்து ஃபிட் ஆகிருக்கும். சரிங்களா. ஹியூமரஸ்னால் கையோடைய எட்ஜில் வந்துட்டு ஃபிட் இன்டு தி டிப்ரெஷன் ஆஃப் த ஸ்கேப்சுலா. ஷோல்டர் பிளேடு இருக்கும். ஸ்கேப்சுலானா ஷோல்டர் பிளேடுன்னு இருக்கும். ஸ்கேப்சுலானா ஷோல்டர் பிளேடுக்குள்ளே இது வந்துட்டு பொருந்தி இருக்கும். இந்த ஹெட் ஆஃப் தி ஃபீமர் ஆர்டிகுலேட் வித் த பெல்விக்ஸ். இது வந்து பெல்விக்ஸு, இது வந்து ஃபீமரு, இது வந்து ஹியூமரஸ் ஃபிட் இன்டு தி ஷோல்டர் பிளேடு. ஓகே. திஸ் இஸ் த 2 எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷோல்டர் அண்ட் ஹிப் ஜாயின்ட்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்.
கிளைடிங் ஜாயிண்ட். சினோவியல் ஜாயிண்டில் வந்து லாஸ்ட் டைப் பார்த்துட்ருக்கோம், கிளைடிங் ஜாயிண்ட். ஒன்லி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் த கிளைடிங் மூமெண்ட் இஸ் ஃபவுண்ட். த ஆர்டிகுலேட் சர்ஃபேஸ், ஆர்டிகுலேட் சர்ஃபேஸ்னால் முட்டியுடைய எட்ஜ் இருக்குல்ல அதுதான் சொல்கிறாங்க. ஆஃப் த கிளைடிங் ஜாயிண்ட் ஆர் யூஸ்வலி ஃப்ளாட். நம்ம கிளைடிங் ஜாயிண்ட்டை வந்து பிளேன் ஜாயிண்ட்டுன்னு சொல்லலாம், பிளேன் ஜாயிண்ட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா, இன்னொரு பேர் வந்து பிளேன் ஜாயிண்ட்டு. பர்மிட்டிங் ஒன்லி த பேக் அண்ட் ஃபோர்த் அண்ட் சைட் டு சைட் மூமெண்ட்ஸ் ஒன்லி. நோ ரொட்டேஷன் ஆர் ட்விஸ்டிங் possible because the bones are packed closely together like this. இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுடைய கையோடைய கார்பல் பகுதி. நான் கார்பல் வந்து மெட்டாகார்பல் வந்து 1 2 3 4 5 8 போனால் ஆனதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த 8 கார்பல் பகுதியிலேருந்து ஃபிங்கர் அட்டாச் இருக்குல்ல, தட் இஸ் கால்டு எக்ஸாம்பிள் ஆஃப் த கிளைடிங் ஜாயிண்ட். இந்த மாதிரி இருக்கும், ஒன்று மேலே ஒன்று வந்து பிளைனாக இப்படி வந்து பொருந்தி இருக்கும், தட் இஸ் கால்டு கிளைடிங் ஜாயிண்ட். ஓகேங்களா, இது எங்கே காணப்படும்னா கைகளில் டார்சல் பகுதி, உங்களுடைய கால் பகுதி இருக்குது இல்லையா, அந்த பகுதியிலையும் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும், பேலஞ்சஸ் அந்த மாதிரி ஏரியாலையும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஃபீட் எழுதிக்கலாம், ஓகேங்களா, அந்த ஹேண்ட் எழுதிக்கலாம், ஓகேங்களா, தட் இஸ் கால்ட் கிளைடிங்.